Hi friends, welcome to Photoshop Tamil Tutor. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐகான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கோல்ட் எஃபெக்ட் டெக்ஸ்ட் எப்படி இது பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த மாதிரினா நம்ம ஃப்ளக்ஸ் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா கடை பேர் ஒரு பிராண்டோட நேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு கோல்டு எம்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பொலிட்டிக்கல் லீடர்ஸோட பேர் போஸ்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட் எப்படி நம்ம கொண்டு வரலாம் ஐகான் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கோல்டு எஃபெக்டோட பார்த்திங்கன்னா அது ட்ராப் ஷேடோ இந்த மாதிரி இது எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த மாதிரி எஃபெக்ட் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 4 டெக்ஸ்ட் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, பார்த்திங்கன்னா டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு ஒரு டூப்ளிகேட் ஒன்று வச்சுக்காங்க. Ctrl J போட்டிங்கன்னா டூப்ளிகேட் எப்பவுமே மேலே இருக்கட்டும், ஒரிஜினல் வந்து கீழே இருக்குது. ஓகேங்களா, டூப்ளிகேட் மேலே இருக்குது, ஒரிஜினல் கீழே. எதுக்காகனா 2 லேயர் வேணும் நமக்கு. ஸோ ஒரிஜினல் ஒன்று, அது எதுக்காகனா 2 வச்சுக்கலாம். ஒரு கலர் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த கலர் பார்த்திங்கன்னா ஒயிட்டே வச்சுக்கலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் இருக்குது. ஓகேங்களா, இப்போது இது ஐகான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி கன்வெர்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஃபில்டர் வாங்க. ஃபில்டர் வந்துட்டு ஏலியன் ஸ்கேல் ஐகான் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஐகான் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இது காட்டும். பார்த்தீங்கன்னா இங்கே இதில் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷேடோஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணிக்காங்க. அந்த கோல்ட் எஃபெக்ட் வேணும் அப்படிங்கிறத இந்த ஏரோ மார்க் வச்சு இதுக்கு கிளிக் பண்ணிக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி இந்த ஹைலைட்ஸ் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் ஃபில் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் இந்த கலர் வச்சுருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் வேண்டான்னா வேறு கலர்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு இந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம இது வைப்போம், அடுத்தடுத்த டெக்ஸ்ட்டுக்கு வேறு மாதிரிங்களா வச்சு பார்ப்போம். ஓகேங்களா, பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஷேடோ கலர். ஓகேங்களா, அது நம்ம இப்போ செட் பண்ணியிருக்கோம். வேணும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துக்கலாம். இங்கே அதே மாதிரி இந்த கலர் கொடுத்துருக்கோம் இங்கே. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோஸ் இந்த பக்கம் இருந்து இப்படி வரணும்னா 300. நீங்கள் இது ரொட்டேட் பண்ணிக்கலாம். எந்த அளவு வேணால் லைட்டிங் எஃபெக்ட் எந்த அளவுக்கு வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஸ்மூத்னஸ் இல்லைன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைனாக வரும். ஹார்ட்னஸ் ஆகிடும். ரொம்ப ஸ்மூத்தாக வேணுன்னா ரொம்ப இது பண்ணிக்காங்க. சரிங்களா, பண்ணிவிட்டு இது உங்களுக்கு ஷேடோஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஷேடிங். ஓகேங்களா, கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இது ஸ்மூத்னஸாக இருக்கும். இதே நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தீங்கன்னா லைன் நிறைய லைன்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போது இந்த இதுக்கு இந்த லேயர். ஓகேங்களா, இப்போ இதுக்கு வந்து ஒரு கிரேடியன்ட் கொடுப்போம் லைட்டாக. அதாவது எந்த கலர் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி கீழே இது பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக் கொடுங்க. ஸ்ட்ரோக் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். 10 கொடுத்து பார்ப்போம். ஓகே, 9 வச்சுக்கலாம். ஓகே கொடுத்துருங்க. இப்போது இந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே இது ஒயிட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டு கொஞ்சம் நல்லா தெரியணுங்கிறதுக்காக இல்லைன்னா டார்க் ப்ளூ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஓகே இந்த மாதிரி வச்சுட்டு இந்த லேயர் அதாவது எம்போஸ் கொடுத்தோம்ல இந்த லேயரை ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்காங்க. டூப்ளிகேட் எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த லேயர். சரிங்களா, கொஞ்சமாக ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ஏரோ மார்க் கீழே வச்சு கீழே நைட்டி லைட்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு எம்போஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நைட்டிக்காங்க. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற எம்போஸ் அதாவது இங்கே இருக்குது, அதாவது இது ஹிடன் பண்ணி பாருங்கள். இது இருக்குல்லங்க, இது ஏன் ட்ராப் ஷேடோ கொடுக்கணும் கொஞ்சம்.
சைஸ் லைட்டாக பிளர்ராக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது இந்த பிளர் இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த எம்போஸ் அதை லைட்டாக பிளர் பண்ணிடுங்க. ஓகே, போதும். இதையே ஒரு டூப்ளிகேட் எடுங்க. இதையே ஒரு டூப்ளிகேட் எடுத்து கொஞ்சம் நிறுத்தி அதனுடைய ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிக்காங்க. என்னென்னா ஷேடோ அப்படியே பிளர்ராகி லைட்டாக மங்களாக அடிக்கிற மாதிரி. ஓகேவா? ஓகே, ஸோ அந்த எஃபெக்ட் நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம். வேணா பாருங்கள். சரிங்களா? 50% ஒப்பாசிட்டி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வச்சுக்காங்க. அடுத்து இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குரூப் பண்ணிக்காங்க. Ctrl+G போட்டிங்கன்னா குரூப் ஆகிடும். அதே மாதிரி இந்த இதுக்கு இன்னொரு கலரில் வச்சு நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஒரு டூப்ளிகேட்டு இந்த லேயரை கன்வெர்ட் ஸ்மால் ஆப்ஜெக்டாக மாற்றிடுங்க. ஃபில்டரில் போகிறோம், ஏலியன் ஸ்கேல் பை ஐகாண்டி கொடுக்குறோம். ஆல்ரெடி நம்ம பண்ணின அதே எம்போஸ் இதுக்கு அப்ளை ஆகும். இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது இங்கே கலர் மாற்றுறதா இருந்தாலும் கூட மாற்றிக்கலாம். எந்த கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டார்க் வேணாம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே கொடுத்துட்டேன். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு கலர் மாற்றனாலும் Ctrl+U போயிட்டு, அதாவது ஹியூ சேச்சுரேஷன் போயிட்டு கலர் மாற்றிக்கலாம். எந்த கலர் வேணாலும் மாற்றிக்கலாம். சரிங்களா? நான் இப்போ இதே இருக்கட்டுன்ட்டு விட்டுட்டேன். இங்கே அதே மாதிரி இந்த லேயர் செலக்ட் பண்ணிக்காங்க. இந்த லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு டெவலப்பர்ஸ் கிரேடியன்ட் கலர் கொடுங்க. அதாவது இங்கே என்ன கொடுக்குறேன், லைட் கலர்ஸ் கொடுக்குறேன், இன்னும் லைட்டாக. அதே மாதிரி இங்கே வந்து ப்ளூவே கொடுக்கலாம். லைட்டாக ப்ளூ கொடுங்க. ஓகே, ஸ்ட்ரோக் கொடுத்துடலாம். நல்லா தெரியணும்னா இல்லை, இதுக்கு வேணால் நம்ம கோல்டு கலர் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு பெவலம் போஸ் லைட்டாக கொடுத்து பார்ப்போம். ஓகே, இதில் அங்கங்கே அந்த ஹைலைட்ஸ் மாதிரி கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேனான்னு தெரில. ஓகே, செக் பண்ணி பார்த்துடலாம். எல்லாமே நம்மளும் லேர்ன் பண்ணிட்டு தான் எல்லாத்துக்கும் சொல்லித்தரணும்.
இது அங்கங்கே வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா கோல்டு எஃபெக்ட்டு கொஞ்சம் அந்த இதெல்லாமே இருக்கும். இப்போது இதுக்கான இந்த மாதிரி ட்ராப் ஷேடோ எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு இது. ஓகே, இது ஒரு டூப்ளிகேட் வச்சுக்கலாம். ஓகேவா? டூப்ளிகேட் வச்சுட்டு இப்போ இந்த லேயர், அதாவது இந்த லேயருக்கு ஒரு ஷேடோ. ஓகே, ஆல்ரெடி நம்ம கொடுத்ததே இருக்குது. ஓகே, கொடுத்துக்கலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக வேணாலும் கொடுத்துக்காங்க. இன்னும் கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் இது பண்ணணுன்னாலும் கொடுத்துட்டேன். இப்போ இந்த லேயர், அதுக்கு கீழே இருக்கிற லேயரை கொஞ்சம் நகர்த்துறேன். நகர்த்திட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைட்டாக பிளர் கொடுத்துக்காங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பிளர் கொடுத்துக்காங்க. கொடுத்துட்டு அதையும் ஒரு டூப்ளிகேட், ஓகேங்களா, அதையும் ஒரு டூப்ளிகேட் போட்டு ஒரு 50% வச்சு நகர்த்துங்க. அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி எம்போஸ் அந்த மாதிரி எடுத்து கொடுக்குது, நமக்கு நல்லாவே எடுத்து இது பண்ணிக்கிறது. ஓகே, இப்போ இந்த லேயரை ஒரு குரூப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த சைடு ஏதாவது பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது சேம் இதே எஃபெக்ட் தான், சேம் அதே தான். ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இது வந்து அதாவது கீழே இருக்கிற லேயர், நம்ம எம்போஸ் பண்ணுற லேயரை கன்வெர்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த எஃபெக்ட் தான் நமக்கு இப்போ அப்ளை ஆகும். மறுபடியும் நம்ம இந்த எஃபெக்ட்டுக்கு கலர் மாற்றணும். பார்த்தீங்களா, ஈஸி தான், வெரி ஈஸி தான். நான் இப்போ இந்த பக்கம் வச்சுக்கிறேன், பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு கோல்ட் எஃபெக்ட் கொடுப்போம். கொஞ்சம் டார்க், அதே மாதிரி இங்கே வச்சுட்டு லைட்டாக எல்லோ. கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இதுக்கு டிஎம்கே கலர் கொடுப்போம். ஓகேங்களா, ரெட் அண்ட் பிளாக். ஓகே, கிரேடியன்ட் கொடுப்போம் ஃபஸ்ட்டு. பிளாக் ஒயிட் ஸ்ட்ரோக் கொடுத்துருங்க. ஓகே, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா கொடுங்க, தெளிவாக தெரிகிற அளவுக்கு. 13ங்கிறது 11 வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது இந்த லேயர், அதாவது இது கொஞ்சம் பிரைட்னஸ் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிகிற அளவுக்கு. ஓகே, இப்போ இதே டூப்ளிகேட் ஒன்று போட்டுக்கலாம். டூப்ளிகேட் போட்டு இதுக்கு ஷேடோ கொடுக்கணும், ட்ராப் ஷேடோ கொடுக்கணும். ஆல்ரெடி நம்ம கொடுத்தது இருக்குது. கொஞ்சம் ஒப்பாசிட்டி நல்லா தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதே வந்து கொஞ்சம் நகர்த்துங்க. கரெக்டாக இந்த ஷேப்பில் இருக்கிறது, கரெக்டாக அந்த ஷேப்லேயே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ பிளர் கொடுப்போம். ஓகே, மறுபடியும் அதே டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். ஒரு 50% வச்சுட்டு கொஞ்சம் கீழே நகர்த்துங்க. சாரி,
50% வச்சுட்டேன். கொஞ்சம் அப்படியே கீழே. ஓகே, இதையும் குரூப் பண்ணிடலாம். இது இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தரவாகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே நீங்கள் ஆக்ஷன்லையும் கூட முதல்ல செட் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்ஷனில் செட் பண்ணிட்டிங்கன்னா எந்த ஒரு நேமுக்கும் ஈஸியாக நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம். ஆக்ஷன் தட்டி விட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். அடுத்தது ஸோ இதுக்கு இப்போ சேம் இதே மாதிரி எஃபெக்ட் கொடுத்துடலாம். இந்த இது வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துடலாம். சேம் எலியன்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஓகே கொடுத்துருங்க. ட்ராப் ஷேடோ கொடுத்துருங்க. வேணாம், ஒரு டூப்ளிகேட் போட்டுட்டு அப்புறம் ட்ராப் ஷேடோ கொடுங்க. டூப்ளிகேட் போட்டாச்சு, ட்ராப் ஷேடோ கொடுங்க. ஸோ டூப்ளிகேட்டை என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கீழே கொண்டு வரோம். இப்போ பிளர் கொடுத்துடலாம். அதையே ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 50% ஒப்பாசிட்டி வந்து 50% வச்சுட்டு அப்படியே கீழே வைக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த படத்துக்கு கலர் கொடுப்போம். சேம் இதே தான். அந்த கலருக்கு பதிலாக வேறு கலர் கிரேடியன்ட் கொடுப்போம். அதை வந்து லைட்டாக எல்லோ இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இங்கே சரி, இந்த இடத்துல ஒயிட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இங்கே எல்லோவில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே கொடுத்துங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு இப்போ ஸ்ட்ரோக் வந்து இப்போ இங்கே கிளிக் பண்ணுவோம். இதுலேருந்தே எடுப்போம் கலரு கொடுத்துட்டு ஸ்ட்ரோக் கொடுக்கணும். சைஸ் வேணால் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கும் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு உந்துகோலாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.